வணக்கம். என்எல்சி இந்தியா லிமிடெட்ல ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வேலைக்கு ஆள் எடுக்கறாங்க. இது 2026க்கான ஆட்சேர்ப்பு. இத பத்தின எல்லா விவரங்களையும், அதாவது எப்படி அப்ளை பண்றது, என்ன தகுதி வேணும்னு எல்லாத்தையும் ஒண்ணு விடாம நம்ம பார்க்கலாம் வாங்க. முதல்ல என்எல்சி இந்தியா லிமிடெட் இது ஒரு சாதாரண நிறுவனம் இல்ல. இது ஒரு நவரத்னா அந்தஸ்து பெற்ற பொதுத்துறை நிறுவனம். இங்க வேலை கிடைக்கிறது உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம். உங்க கெரியருக்கு ஒரு நல்ல தொடக்கமா இருக்கும். சரி, இப்ப இந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வேலைக்கு மொத்தம் எத்தனை காலி பணியிடங்கள் இருக்குன்னு தெரியுமா? 16. ஆமாங்க, மொத்தம் 16 வேகன்சிஸ் இருக்கு. அப்போ சம்பளம் எவ்வளவுன்னு கேக்குறீங்களா? மாசத்துக்கு 38,000. ஆமாங்க, மாசம் 38,000 ரூபாய் ஒருங்கிணைந்த சம்பளமா தராங்க. இது ஒரு நல்ல சேலரி பேக்கேஜ்னே சொல்லலாம். இன்னைக்கு நாம என்னென்னலாம் பார்க்க போறோம்னா, முதல்ல இந்த வேலைவாய்ப்பு பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் உங்களுக்கு என்ன தகுதி இருக்கணும், சம்பளம், மத்த சலுகைகள் என்னென்ன, தேர்வு முறை எப்படி இருக்கும், ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்றது, கடைசியா நீங்க மறக்காம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய தேதிகள் என்னென்னன்னு எல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்க்கலாம். சரி, முதல்ல இந்த வேலை வாய்ப்பு பத்தி பாப்போம். இது ஒரு நிரந்தர பணி இல்ல, ஆனா ஒரு குறிப்பிட்ட காலப்பணி. அதாவது 3 வருஷத்துக்கான கான்ட்ராக்ட். செலக்ட் ஆகுறவங்களுக்கு என்எல்சிஐயோட நெய்வேலி யூனிட்ல போஸ்டிங் இருக்கும். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மொத்தம் 16 வேகன்சிஸ். அதுல பொது பிரிவினருக்கு, அதாவது அன்ரிசர்வ்ட் கேட்டகரிக்கு 7 இடங்கள் இருக்கு. ஓபிசிக்கு 5, எஸ்சிக்கு 3, அப்புறம் இடபிள்யூஎஸ்க்கு 1 இடம்னு பிரிச்சிருக்காங்க. நீங்க எந்த கேட்டகரியில வரீங்கன்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான பகுதி, தகுதிகள். இந்த வேலைக்கு அப்ளை பண்ண உங்களுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும்னு இப்ப தெளிவா பார்க்கலாம் வாங்க. ஓகே, இதுக்கு தகுதி பெற 2 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் என்னன்னா, நீங்க +2 முடிச்சு ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ல 1 வருஷ டிப்ளமோ படிச்சிருந்தா உங்களுக்கு 3 வருஷ பணி அனுபவம் தேவைப்படும். இல்ல, 2வது ஆப்ஷன் என்னன்னா, நீங்க ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிட்டு ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ல 1 வருஷ பிஜி டிப்ளமோ பண்ணிருந்தீங்கன்னா போதும், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே தேவையில்லை. சோ இதுல உங்களுக்கு எது பொருந்துதோ அதை வச்சு நீங்க அப்ளை பண்ணலாம். அடுத்து வயது வரம்பு. பிப்ரவரி 1, 2026ஆம் தேதிப்படி பொது மற்றும் இடபிள்யூஎஸ் பிரிவினரா இருந்தா 30 வயசுக்குள்ள இருக்கணும். ஓபிசினா 33 வயசும், எஸ்சி பிரிவினரா இருந்தா 35 வயசும் அதிகபட்ச வயது வரம்பா நிர்ணயிச்சிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், தமிழ் மொழி அறிவு கட்டாயம். நீங்க 10வதுல தமிழ் ஒரு பாடமா படிச்சிருக்கணும், இல்லனா தமிழ் மீடியம்ல படிச்சிருக்கணும். இதுக்கான சான்றிதழ் கண்டிப்பா இருக்கணும். இது ரொம்ப அவசியமான தேவை. சம்பளம் 38,000 சொன்னோம். அது மட்டும் இல்லாம வேற என்னென்ன சலுகைகள்லாம் கிடைக்கும்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. அந்த மாச சம்பளத்தோட உங்களுக்கு பிஎஃப், கிராஜுவிட்டி எல்லாம் உண்டு. மருத்துவ வசதிகளும் கிடைக்கும். வருஷத்துக்கு 12 நாள் கேஷுவல் லீவ் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம ஆபீஸ் வேலையா வெளியூர் போனா அதுக்கான பயணப்படி, உணவுப்படி எல்லாமே கொடுப்பாங்க. முக்கியமா சலுகை விலையில தங்குறதுக்கு குவார்ட்டர்ஸ் வசதி செஞ்சு தருவாங்க. ஒருவேளை அது கிடைக்கலனா அதுக்கு பதிலா வீட்டு வாடகைப்படி, அதாவது ஹெச்ஆர்ஐ கொடுத்துருவாங்க. சரி, தகுதி எல்லாம் இருக்கு. எப்படி செலக்ட் பண்ணுவாங்க? இதுக்கு நேர்முக தேர்வு எல்லாம் கிடையாது. முழுக்க எழுத்து தேர்வு மூலமா தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதனால தேர்வு முறையை நல்லா புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த எழுத்து தேர்வு மொத்தம் 100 மார்க்குக்கு நடக்கும். இத 2 பகுதியா பிரிச்சிருக்காங்க. முதல் பகுதியில பொது அறிவு, ரீசனிங், ஆப்டிடியூட் இதுக்கெல்லாம் சேர்த்து 20 மார்க். 2வது பகுதி தான் ரொம்ப முக்கியம். உங்க துறை சார்ந்த சுகாதாரம் மற்றும் துப்புரவு பாடங்கள்ல இருந்து 80 மார்க்குக்கு கேள்விகள் வரும். இதுல இருந்தே தெரியுது உங்க சப்ஜெக்ட் நாலேஜுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கறாங்கன்னு. இன்னும் சில முக்கியமான டீட்டெயில் சொல்றேன். மொத்தம் 100 அப்ஜெக்டிவ் டைப் கேள்விகள் இருக்கும். தேர்வு நேரம் 2 மணி நேரம், அதாவது 120 நிமிஷம். கேள்வித்தாள் முழுக்க ஆங்கிலத்துல தான் இருக்கும். இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. அதனால தைரியமா எல்லா கேள்விக்கும் பதிலளிக்கலாம். தேர்வுல பாஸ் பண்ண எவ்வளோ மார்க் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, பொது மற்றும் இடபிள்யூஎஸ் பிரிவினர் குறைஞ்சது 50% மார்க் எடுக்கணும். ஓபிசி மற்றும் எஸ்சி பிரிவினர் 40% மார்க் எடுத்தாலே போதும், பாஸ் பண்ணிடலாம். இதுதான் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான மினிமம் தகுதி. ஓகே, தகுதி, தேர்வு முறையெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் வழிமுறையை பார்க்கலாம். அப்ளை பண்றது ரொம்ப சுலபம் தான். முதல்ல என்எல்சிஐலோட அதிகாரப்பூர்வ வெப்சைட்டுக்கு போங்க. உங்க இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்மை கவனமா ஃபில் பண்ணணும். தேவையான டாக்குமெண்ட்ஸை ஸ்கேன் பண்ணி அப்லோட் செஞ்சுட்டு ஆன்லைன்லேயே ஃபீஸ் கட்டிடுங்க. கடைசியா சப்மிட் பண்ணிட்டு அந்த ஃபைனல் அப்ளிகேஷனை பிரிண்ட் எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. இப்போ கட்டண விவரங்களை பார்க்கலாம். பொது, இடபிள்யூஎஸ் மற்றும் ஓபிசி பிரிவினர் அப்ளிகேஷன் ஃபீஸ் 250 ரூபாய், ப்ராசஸிங் ஃபீஸ் 236 ரூபான்னு மொத்தம் 486 ரூபாய் கட்டணும். எஸ்சி, எஸ்டி, மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் ராணுவத்தினர் இவங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. அவங்க ப்ராசஸிங் ஃபீஸ் 236 ரூபாய் மட்டும் கட்டணா போதும். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கட்டணத்தை திரும்ப தரமாட்டாங்க. சரி, நாம இப்ப கடைசி மற்றும் ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்துட்டோம். முக்கியமான தேதிகள். இந்த தேதிகளை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க.
நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் மார்ச் 4, 2026ல தொடங்குது. அப்ளை பண்றதுக்கு கடைசி நாள் ஏப்ரல் 2, 2026. ஃபீஸ் கட்டுறதுக்கும் அதே நாள் தான் கடைசி. எல்லாத்தையும் முடிச்சு ஃபைனல் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ண கடைசி நாள் ஏப்ரல் 3, 2026. இந்த தேதிகளை உங்க கேலண்டர்ல மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு எல்லா விவரங்களும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பொதுத்துறையில உங்க கெரியர்ல அடுத்த கட்டத்துக்கு போக நீங்க தயாரா? அப்போ இந்த அருமையான வாய்ப்பை கண்டிப்பா பயன்படுத்திக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.